ஓம் சாந்தி. 29/12/2025. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் தூய்மையாக ஆகுங்கள். கேள்வி: ஆத்மாவின் சம்பந்தத்தில் எந்த ஒரு நுட்பமான விஷயத்தை நுட்பமான புத்தி உள்ளவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்? பதில்: ஆத்மாவின் மீது ஊசியை போல கொஞ்சம் கொஞ்சமாக துரு ஏறிக்கொண்டே இருக்கிறது. நினைவில் இருப்பதன் மூலம் அந்த துரு விலகிக்கொண்டே செல்லும். எப்பொழுது துரு நீங்குகிறதோ, அதாவது ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறதோ, அப்பொழுது பாபாவின் ஈர்ப்பு ஏற்படும். மேலும் அவர்கள் பாபாவின் கூடவே வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும். இரண்டாவது, எவ்வளவு துரு நீங்குகிறதோ அவ்வளவு மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் ஈர்ப்பு ஏற்படும். இந்த விஷயங்கள் மிகவும் நுட்பமானவை. மந்த புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: இப்பொழுது புத்தியில் யார் வந்தார்? அந்த கீதா பாடசாலைகளில் உள்ளவர்களுக்கு பகவான் வாக்கு என்றால் கிருஷ்ணர் தான் நினைவிற்கு வரும். இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கோ உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான தந்தைதான் நினைவிற்கு வருவார். இந்த சமயம் இது சங்கம யுகம், புருஷோத்தமர்களாக ஆவதற்கான யுகம். பாபா குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் நீக்கி தன்னை ஆத்மா என உணருங்கள். இது மிகவும் அவசியமான விஷயமாகும். இதை இந்த சங்கம யுகத்தில் பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாதான் தூய்மை இல்லாமல் ஆகியுள்ளது. மீண்டும் ஆத்மா தூய்மையாக ஆகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பதீத பாவனரை நினைவு செய்தே வந்துள்ளனர். ஆனால் எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. பாரதவாசிகள் முற்றிலும் பயங்கரமான இருளில் உள்ளனர். பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல். இரவில் இருள், பகலில் ஒளி பிரகாசம் இருக்கும். பகல் என்பது சத்யுகம், இரவு என்பது கலியுகம். இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இருக்கிறீர்கள். சத்யுகத்திற்கு செல்ல வேண்டும். தூய்மையான உலகத்தில் தூய்மையின்மை என்பதை பற்றிய கேள்வியே கிடையாது. தூய்மை இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் தூய்மை ஆவதற்கான கேள்வி எழுகின்றது. தூய்மையாக இருக்கும் பொழுது தூய்மை இல்லாத உலகத்தின் நினைவே இருக்காது. இப்பொழுது உலகம் தூய்மை இல்லாததாக இருக்கின்றது என்றால் தூய்மையான உலகத்தின் நினைவு வருகிறது. தூய்மையற்ற உலகம் கல்பத்திற்கு பிறகு பாதியில் உள்ள பாகம். தூய்மையான உலகம் கல்பத்தின் முதல் அரை பாகம். அங்கே தூய்மை இல்லாதவர் யாரும் இருக்க முடியாது. யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் தூய்மை இல்லாமல் ஆகி விட்டுள்ளனர். 84 பிறவிகளும் அவர்களுக்கு என்பது புரிய வைக்கப்படுகிறது. இந்த மிக ஆழமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும். அரை கல்பம் பக்தி செய்துள்ளனர். அது அவ்வளவு விரைவாக விடுபடாது. மனிதர்கள் முற்றிலும் பயங்கரமான இருளில் உள்ளனர். கோடியில் சிலர்தான் வெளிப்படுகின்றனர். அபூர்வமாக யாராவது ஒருவரின் புத்தியில் பதியும். முக்கியமான விஷயமோ பாபா கூறுகிறார், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாதான் தூய்மை இழந்ததாக ஆகியுள்ளது. அது தூய்மையாக வேண்டும். இந்த புரிதலையும் பாபா தான் தருகிறார். ஏனென்றால் இந்த தந்தை ஈஸ்வரிய கல்லூரியின் முதல்வர், பொற்கொள்ளர், வக்கீல் என்று அனைவருமாக உள்ளார். இந்த பெயர்கள் அங்கே இருக்காது. அங்கே இந்த படிப்பும் கூட இருக்காது. இங்கே வேலைக்காக படிக்கின்றனர். முன்பு பெண்கள் இந்த அளவு படிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் கற்றுக்கொண்டுள்ளனர். கணவர் இறந்து போனால் யார் காப்பாற்றுவார்? அதனால் பெண்கள் அனைவரும் கூட கற்றுக்கொண்டுள்ளனர். சத்தியுகத்திலோ இது போன்ற விஷயங்கள் இருப்பது இல்லை சிந்தனை செய்வதற்கு. இங்கே மனிதர்கள் செல்வம் முதலியவற்றை சேர்த்து வைக்கின்றனர். அந்த மாதிரியான சமயத்திற்காக. அங்கோ கவலை கொள்கிற மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. பாபா குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கிவிடுகிறார். சொர்க்கத்தில் அதிகமான பொக்கிஷங்கள் இருக்கும். வைரம் வைடூரியங்களின் சுரங்கங்கள் நிரம்பிவிடும். இங்கே
தரிசு நிலமாக ஆகிவிடுகிறது என்றால் அந்த சக்தி கிடையாது. அங்கே உள்ள பூக்கள் மற்றும் இங்கே உள்ள பூக்களுக்கு இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது. இங்கோ அனைத்து பொருட்களில் இருந்தும் சக்தியே வெளியேறிவிட்டது. எவ்வளவுதான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து விதை பொருட்களை எடுத்து வந்தாலும் சக்தி வெளியேறி கொண்டேதான் உள்ளது. பூமியே அவ்வாறு ஆகிவிட்டது. இதில் அதிகமான உடல் உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது. அங்கோ ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக உள்ளது. இயற்கையும் சதோ பிரதானம் என்றால் அனைத்துமே சதோ பிரதானமாக உள்ளன. இங்கோ அனைத்து பொருட்களும் தமோ பிரதானமாக உள்ளன. எந்த ஒரு பொருளிலும் சக்தி இல்லை. இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சதோ பிரதான பொருட்களை நீங்கள் தியானத்தில்தான் பார்க்கிறீர்கள். அங்குள்ள பூக்கள் முதலியவை எவ்வளவு நன்றாக உள்ளன. அங்குள்ள தானியங்கள் முதலிய அனைத்தும் நீங்கள் பார்க்கக்கூடியவையாக ஆகலாம். புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும். அங்குள்ள ஒவ்வொரு பொருளிலும் எவ்வளவு சக்தி உள்ளது. புது உலகம் யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. இந்த பழைய உலகத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். ஆக மனிதர்கள் முற்றிலும் இருளில் உறங்கி போய் உள்ள காரணத்தினால் பொய்யை நீட்டி முழக்கி கூறுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் காலமே உள்ளது என நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து சிலர் சிரிக்கவும் செய்கிறார்கள். உண்மையில் தங்களை பிராமணர் என புரிந்து கொண்டவர்கள்தான் புரிந்து கொள்கிறார்கள். இது புதிய மொழி, புதிய படிப்பு இல்லையா? எதுவரை ஆன்மீக தந்தை வரவில்லையோ அதுவரை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆன்மீக தந்தையை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த மனிதர்கள் வெளிநாடு போய் யோகா முதலியவற்றை கற்றுக் கொடுக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு யார் கற்றுத்தந்தார்? ஆன்மீக தந்தை கற்றுக் கொடுத்தார் என்றோ சொல்ல மாட்டார்கள். பாபாவோ ஆன்மீக குழந்தைகளுக்கு தான் கற்றுத்தருகிறார். சங்கமயுக பிராமணர்கள் நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் பிராமணர்களாகவும் ஆவார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் எவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறீர்கள். உலகத்திலோ விதவிதமான ஏராளமான ஜாதிகள் உள்ளன. உலகத்தில் எத்தனை தர்மங்கள், எத்தனை மொழிகள் உள்ளன என்பதை தெரியப்படுத்துகிற புத்தகம் என்று ஒன்று நிச்சயம் இருக்கும். நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் இங்கேயே இருக்க போவது இல்லை. சத்தியுகத்திலோ ஒரு தர்மம், ஒரு மொழி மட்டுமே இருந்தது. நீங்கள் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். ஆக மொழிகளையும் கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இவை அனைத்தும் இனி இருக்க போவது இல்லை. இவ்வளவு பேரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த சிருஷ்டியை பற்றிய ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் மனிதர்களுக்கு சொல்கிறீர்கள், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. யாரேனும் பெரிய மனிதர்கள் மூலம் கண்காட்சி போன்றவற்றை திறந்து வைப்பது இதனால்தான். ஏனென்றால் அவர்கள் புகழ் பெற்றவர்கள். இதன் மூலம் விஷயம் பரவும். ஆகா, குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி திறந்து வைத்துள்ளார். இந்த பிரம்மா போனால் பரமபிதா பரமாத்மா திறந்து வைத்துள்ளார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரேனும் பெரிய மனிதர்கள், கமிஷனர் போன்றவர்கள் வருவார்கள் என்றால் அவர்களின் பின்னால் மற்றவர்களும் ஓடி வருவார்கள். இப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய நீங்களோ மிக சிலர்தான் இருக்கிறீர்கள். எப்பொழுது பெரும்பான்மை ஆகிறீர்களோ அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். இப்போதே புரிந்து கொள்வார்கள் என்றால் ஓடி வருவார்கள். ஒரு பெண் குழந்தையிடம் ஒருவர் கூறினார், யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவர்களிடம் நேரடியாக செல்வோம் என்று. ஆனால் ஊசியில் துரு ஏறி இருக்கிறது என்றால் காந்தத்தின் கவர்ச்சி எப்படி ஏற்படும்? துரு எப்பொழுது முழுமையாக நீங்குகிறதோ அப்போதுதான் காந்தத்தை கவர முடியும். ஊசியின் ஒரு முனையில் துரு ஏறி இருந்தாலும் கூட அவ்வளவு கவராது. துரு முழுவதுமாக நீங்க வேண்டும். அதுவும் கடைசியில் எப்பொழுது அதுபோல ஆகிறார்களோ அப்பொழுது தந்தையுடன் கூடவே திரும்பி செல்வார்கள். இப்போதோ நாம் தமோ பிரதானமாக உள்ளோம். கரை படிந்துள்ளது என்ற கவலை உள்ளது. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு தூய்மையாக
முழுமையாக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். மெது மெதுவாக துரு நீங்கிக் கொண்டே போகும். துரு ஏறியதும் கூட சிறிது சிறிதாக தான் அல்லவா? பிறகு நீங்குவதும் அது போலதான். எப்படி துரு ஏறியதோ அப்படியே தூய்மையாக ஆவதும் இருக்கும். அதற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவினால் சிலருக்கு அதிகமாக கரை நீங்கியுள்ளது, சிலருக்கு குறைவாக ஆகியுள்ளது. எவ்வளவு அதிகமாக கரை நீங்கியுள்ளதோ அவ்வளவு அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் கவர்வார்கள். இவை மிகவும் நுட்பமான விஷயங்கள் ஆகும். மந்த புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அறிவீர்கள், ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. புரிய வைப்பதற்காக தினம்தோறும் யுக்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. கண்காட்சி, அருங்காட்சியகம் முதலியவற்றை உருவாக்குவோம் என்பது முன்பு தெரியாமல் தான் இருந்தது. இன்னும் போனால் வேறு ஏதாவது வெளிப்படலாம். இப்பொழுது நேரம் உள்ளது, ஸ்தாபனை ஆக வேண்டும். மனமுடைந்து போக கூடாது. கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த முடியவில்லை என்றால் கீழே விழுந்து விடுகிறார்கள். விகாரத்தில் போனால் பிறகு ஊசியில் அதிகமான துரு ஏறிவிடும். சத்யுக திரேதா யுகத்தில் கொஞ்சம், பிறகு அரை கல்பத்தில் வெகு விரைவாக கரை படிந்து விடுகிறது. கீழே விழுந்து விடுகிறார்கள். அதனால் விகாரமற்ற மற்றும் விகாரி என்று பாடப்படுகிறது. விகாரமற்ற தேவதைகளின் அடையாளம் உள்ளது அல்லவா? பாபா கூறுகிறார், தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டுள்ளது. ஆனால் அடையாளங்கள் உள்ளனதானே? அனைத்திலும் நல்ல அடையாளம் இந்த சித்திரம். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை ஊர்வலமாக எடுத்து செல்லலாம். ஏனென்றால் நீங்கள் இது போல ஆகிறீர்கள் அல்லவா? ராவண ராஜ்யத்தின் விநாசம், ராமராஜ்யம் உருவாகிறது. இது ராவண ராஜ்யம், இது ராமராஜ்யம். இப்பொழுது சங்கம யுகம். ஏராளமான கருத்துகள் உள்ளன. மருத்துவர்களின் புத்தியில் எவ்வளவு மருந்துகள் நினைவில் உள்ளன. வக்கீலின் புத்தியிலும் அநேக விதமான சட்ட சம்பந்தப்பட்ட கருத்துகள் உள்ளன. ஏராளமான தலைப்புகளில் மிக நல்ல புத்தகங்களை உருவாக்க முடியும். பிறகு சொற்பொழிவு செய்வதற்காக செல்லும் பொழுது கருத்துக்களை பார்வை மூலம் வெளிப்படுத்தி திருப்தி அடைய வைக்கவும். நுட்பமான புத்தி உடையவர்கள் உடனே பார்ப்பார்கள். முதலிலோ எழுத வேண்டும். நாம் இப்படி புரிய வைக்க வேண்டும். சொற்பொழிவு செய்த பிறகும் கூட நினைவிற்கு வருகிறது அல்லவா? இப்படி புரிய வைத்து இருந்தால் நன்றாக இருக்கும். இந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதன் மூலம் புத்தியில் பதியும். தலைப்புகளின் பட்டியலை தயார் செய்து வைக்க வேண்டும். பிறகு ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள் சொற்பொழிவு செய்து ஒத்திகை பார்க்க வேண்டும் அல்லது எழுத வேண்டும். பிறகு அனைத்து கருத்துகளையும் எழுதி விட்டோமா என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. பாபாவோ புரிந்து கொண்டுள்ளார் அல்லவா? இவர் நல்ல சர்ஜன். இவருடைய புத்தியில் அதிகமான கருத்துகள் உள்ளன என்று நிறைவாகி விட்டீர்கள் என்றால் சேவை இல்லாமல் மகிழ்ச்சி என்பது இருக்காது. நீங்கள் கண்காட்சி நடத்துகிறீர்கள் என்றால் சில இடங்களில் இருந்து 2-4 பேர், இன்னும் சில இடங்களில் இருந்து 6-8 பேர் வெளிப்படுவார்கள். சில இடங்களிலோ ஒருவர் கூட வருவது இல்லை. ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்துள்ளனர். எவ்வளவு கொஞ்சம் பேர் வெளிப்பட்டுள்ளனர். அதனால் இப்பொழுது பெரிய பெரிய சித்திரங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர். நீங்கள் திறமைசாலிகளாக ஆகிக் கொண்டே போகிறீர்கள். பெரிய பெரிய மனிதர்களின் நிலை என்னவாக ஆகிறது அதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். பாபா புரிய வைத்துள்ளார். இந்த ஞானத்தை யாருக்கு கொடுப்பது என்று சோதித்து பார்க்க வேண்டும். யார் என்னுடைய பக்தர்கள் என்று நாடி பிடித்து பார்க்க வேண்டும். கீதை சொல்பவர்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுங்கள். பகவான் என்று உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்தான் அழைக்கப்படுகிறார். அவர் நிராகாரமானவர். எந்த ஒரு தேகதாரி மனிதரையும் பகவான் என சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது முழு ஞானமும் வந்து விட்டது. துறவிகள் கூட துறவரம் செய்துவிட்டு ஓடி போகிறார்கள். பிரம்ம
பிரம்மச்சாரிகள் சிலரும் கூட சென்று விடுகிறார்கள். பிறகு அடுத்த பிறவியில் கூட அது போலவே ஆகிறது. பிறவியோ தாயின் கர்ப்பத்தில் தான் எடுக்கிறார்கள். எதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லையோ பந்தனங்களில் இருந்து விடுபட்டவராகவே உள்ளனர். இவ்வளவு உறவினர்கள் முதலானவர்களின் நினைவு வராது. திருமணம் செய்துவிட்டால் பிறகு உறவினர்களின் நினைவு வரும். நேரம் பிடிக்கிறது. விரைவாக பந்தனங்களில் இருந்து விடுபட முடிவது இல்லை. தனது வாழ்க்கை வரலாறு பற்றி அனைவருக்குமே தெரியும். துறவிகள் புரிந்து கொண்டிருப்பார்கள். முதலில் நாம் இல்லறவாசியாக இருந்தோம், பிறகு துறவரம் செய்தோம் என்று. உங்களுடையது பெரிய துறவரம், அதனால் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த துறவிகள் திருநீறு அணிகிறார்கள், தலைமுடியை மழித்துக் கொள்கிறார்கள், வேடத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். நீங்களோ அதுபோல செய்வதற்கான தேவை கிடையாது. இங்கோ ஆடையை மாற்றிக்கொள்வதற்கான தேவை கூட கிடையாது. நீங்கள் வெள்ளை புடவை கட்டவில்லை என்றாலும் கூட நஷ்டமில்லை. இதுவோ புத்தியின் ஞானம். நாம் ஆத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் கரை நீங்கும். நாம் சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். அனைவருமே திரும்பி சென்றாக வேண்டும். சிலர் யோக பலத்தினால் தூய்மையாகி விடுவார்கள், சிலர் தண்டனை பெற்று செல்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கரையை நீக்குவதற்காக தான் முயற்சி மேற்கொள்ள வேண்டி உள்ளது. அதனால் இதை யோக அக்னி என்று கூறுகிறார்கள். அக்னியினால் பாவங்கள் பஸ்மமாகின்றன. நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். காம சிதையையும் அக்னி என கூறுகிறார்கள். காம அக்னியில் எரிந்து கருப்பாக ஆகிவிட்டுள்ளனர். இப்பொழுது பாபா கூறுகிறார், வெள்ளையாக ஆகுங்கள். இந்த விஷயங்கள் பிராமணர்களாகிய உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் பதியாது. இந்த விஷயங்கள் தனிப்பட்டவை, உங்களை பற்றி சொல்கின்றனர். இவர்களோ சாஸ்திரங்களை கூட ஏற்றுக்கொள்வது இல்லை, நாஸ்திகராக ஆகிவிட்டுள்ளனர் என்பதாக. நீங்கள் சொல்லுங்கள், சாஸ்திரங்களையே நாங்கள் படித்துள்ளோம். பிறகு பாபா ஞானம் தந்துள்ளார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. பகவான் வாக்கு, வேத உபநிடதங்கள் முதலானவற்றை படிப்பதால், தான புண்ணியம் முதலியவற்றை செய்வதால் யாரும் என்னை அடைய மாட்டார்கள். என் மூலமாக தான் என்னை அடைய முடியும். பாபா தான் வந்து தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறார். ஆத்மா மீது கரைப்படுகிறது. அதனால் தான் தந்தையை அழைக்கின்றனர். வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ள ஆத்மா இப்பொழுது சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தமோ பிரதானத்தில் இருந்து தமோ ரஜோ சதோ, பிறகு சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இடையில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டால் கரை படிந்துவிடும். பாபா நம்மை இவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார் என்றால் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? வெளிநாட்டுக்கு படிப்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக ஆகிறீர்கள். கலியுகத்தில் எவ்வளவு தமோ பிரதானமாக புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். எவ்வளவு அன்பு காட்டுகிறீர்களோ அதைவிட அதிகமாகவே எதிர்ப்பை காட்டுகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது அரசாட்சி உருவாகிறது. யார் நல்லபடியாக படிக்கின்றனரோ, நினைவில் இருக்கின்றனரோ, அவர்கள் நல்ல பதவியை அடைவார்கள். நாற்று பாரதத்தில் இருந்துதான் நடப்படுகிறது. நாளுக்கு நாள் செய்தித்தாள் முதலியவற்றின் மூலம் உங்களுடைய பெயர் புகழடைந்து கொண்டே இருக்கும். அனைவரிடமும் செய்தித்தாள் இருக்கிறது. அதே செய்தித்தாள்காரர்கள் சில நேரம் நல்லதை போடுவார்கள், சில நேரம் கெட்ட செய்தியை போடுவார்கள். அவர்களும் கேள்விப்பட்டதை வைத்து நடக்கிறார்கள் அல்லவா? யார் எதை சொல்கிறார்களோ அதை எழுதி விடுவார்கள். கேள்விப்பட்ட விஷயத்தின்படி அநேகர் செல்கிறார்கள். அது பரமத் என சொல்லப்படுகிறது. பரமத் அசுரர்களின் வழியாகி விடுகிறது. பாபா உடையது
ஸ்ரீமத். யாராவது தலைகீழான விஷயத்தை பேசினால் அவ்வளவுதான், வருவதையே நிறுத்தி விடுகிறார்கள். சேவையில் இருப்பவர்களுக்கு அனைத்தும் தெரிந்து இருக்கிறது. இங்கே நீங்கள் என்னென்ன சேவை செய்கிறீர்களோ இது உங்களுடைய முதல் தரமான சேவை. இங்கே நீங்கள் சேவை செய்கிறீர்கள், அங்கே சத்தியுகத்தில் பலன் கிடைக்கிறது. காரியமோ இங்கே பாபாவுடன் கூடவே செய்கிறீர்கள் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆத்மா என்ற ஊசியில் துரு ஏறியுள்ளது. அதை யோக பலத்தினால் நீக்கி சத்தோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் மற்றவர்கள் மூலம் கேள்விப்பட்ட விஷயங்கள் படி நடந்து படிப்பை விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது, புத்தியை ஞானத்தின் கருத்துகளால் நிரப்பி வைத்துக் கொண்டு சேவை செய்ய வேண்டும். விஷயத்தை பார்த்து ஞானத்தை கொடுக்க வேண்டும். மிகவும் கூர்மையான புத்தி உள்ளவர்களாக ஆக வேண்டும். வரதானம். கலியுகத்தின் அமைதியற்ற துக்கமயமான காட்சிகளை பார்த்த பொழுதும் எப்பொழுதும் பார்வையாளராக வைராகியம் உள்ளவர் ஆகுக. விளக்கம். இந்த கலியுகத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு எப்பொழுதும் முன்னேற்றம்தான். உலகிற்கு கோர முழக்கம், உங்களுக்கோ வெற்றி முழக்கம். நீங்கள் எந்த இன்னலிலும் பயப்பட மாட்டீர்கள். முன்னதாகவே தயார் நிலையில் உள்ளீர்கள். பார்வையாளராகி ஒவ்வொரு விளையாட்டையும் பார்க்கின்றீர்கள். சிலர் அழுவார்கள், சிலர் கதறுவார்கள். சாட்சியாக பார்த்தால் ஆனந்தமே. யாரொருவர் கலியுகத்தின் துக்கம், வேதனை, அமைதி, இன்மை போன்ற காட்சிகளை பார்வையாளராக பார்ப்பார்களோ அவர்கள் சுலபமாகவே எல்லை இல்லாத வைராகியத்தை அடைகிறார்கள். ஸ்லோகன். எப்படிப்பட்ட மண்ணையும் தயார் செய்ய வார்த்தைகளோடு மட்டுமின்றி உணர்வுகளுடனும் சேவை செய்யுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது சம்பன்ன மற்றும் கர்மாதீதாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எந்த ஒரு எந்திரத்தையும் ஒரு முறை சீராக வடிவமைத்து விட்டால் பிறகு தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கும். அவ்வாறே தனது சம்பூர்ண நிலை எனும் தந்தைக்கு சமமான கர்மாதீத் நிலையை ஒரு முறை சீராக வடிவமைத்து விடுங்கள். பிறகு எண்ணம், சொல், செயல் யாவும் தானாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.